கை கால் வலியா, முதுகு வலியா, இடுப்பு வலியா, பேக் பெயினா, உடல் சோர்வா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் கவலையே படாதீங்க. நாட்டு மருந்து கடையில் முடவாட்டுக்கால் பொடின்னு சொல்லி விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா சீக்கிரமே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக ஆகிடும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் நிறைய முடவாட்டுக்கால் பொடியை சேர்த்துருக்கேன். இதில் நான் இப்போ வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். 3 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ கேஸில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கிளறி விடுங்க. இந்த சூப்பில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகம் நான் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் அப்படியே குடித்தாலும் குடிக்கலாம், இல்லை இது வடிகட்டி குடித்தாலும் குடிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து அப்படியே கிளாஸுக்கு மாற்றிடுறேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான முடவாட்டுக்கால் பொடி சூப்பு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ இந்த முடவாட்டுக்கால் கிழங்க வச்சு எப்படி நம்ம சூப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.